ஓம் சக்தி ஆதிபராசக்தி. என் அன்பு குழந்தையே, மனதிற்குள் மௌனமாக அழுது கொண்டிருக்கும் உன்னிடம் பேசவே உன் அம்மா நானே வந்துள்ளேன். நான் சொல்வதை முழுமையாக கண்களை மூடிக்கொண்டு பொறுமையாக என் மீது நம்பிக்கை வைத்து கேள் தங்கமே. நீ உன் மனதிற்குள் என்ன நினைக்கின்றாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். உன்னுடைய வேண்டுதல்களை நீ வாய்விட்டு சொல்ல வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை. உன் மனதில் இருக்கும் அத்தனையுமே உன் அம்மா எனக்கு நன்றாக தெரியும். வாழ்க்கையில் பல நபர்களால் நீ ஏமாற்றம் அடைந்து இப்பொழுது தனி மரமாய் நிர்கதியாய் நிற்கின்றாய். என் அன்பு தங்கமே, வாழ்க்கையில் உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்கின்ற முதல் விஷயம், நீ பாசம் வைத்த அனைவரும் உன்மீதும் பாசம் வைத்திருக்கிறார்கள் என்று நீயாகவே கற்பனை செய்வதுதான். ஏனென்றால் அது எனக்கே நடக்காத ஒன்று. தாராளமாக நீ பிறர் மீது அன்பு வை, அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அதே அன்பை திரும்ப ஒரு நாளும் எதிர்பார்க்காதே. அது நிச்சயம் உனக்கு கண்ணீரையும் ஏமாற்றத்தையும் மட்டுமே தரும். கண்களை திறந்து பார் என் தங்கமே. நான் உன்னை தேடி வந்திருப்பதை நிச்சயம் நீ உணர்வாய். திசை தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டிருந்த உன்னை இன்று எனது நேரடி பார்வையில் வைத்திருக்கின்றேன். தன்னம்பிக்கையோடு இரு. எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் எதிர்த்து நின்று போராடு. பயந்து ஒளியாதே. எதற்காகவும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆசை, இன்பம், துன்பம், துயரம், இதற்கெல்லாம் ஒரு முடிவே இல்லை. உனக்கு என்ன வேண்டுமோ அதை கொடுக்க உன் அம்மா நான் தீர்மானித்து விட்டேன். விடியல் என்னும் வானம் திறக்க காத்திருக்கும் உனக்கு வெளிச்சம் எப்படி வராமல் போகும்? நம்பிக்கையோடு காத்திரு. உனது பக்தி தூய்மையானது, அன்பு பரிசுத்தமானது. இரண்டிற்கும் எடுத்துக்காட்டு என்பது அளவிட முடியாத ஒன்று. நம்முடைய பந்தம் இந்த பிறவியில் ஆரம்பித்தது அல்ல, எல்லா பிறவியிலும் தொடர்ந்து வருவது. நிச்சயம் என்ன அருளும் ஆசையும் பெற்ற என் உயிர் பிள்ளைதான் நீ. நீ இவ்வுலக வாழ்க்கையில் ஜெயிப்பாய், கீரிடத்தை சூடுவாய். இது உன் அம்மாவின் சத்திய வாக்கு. கவலைப்படாமல் இரு. உன்னுடைய காயங்கள் அனைத்தும் மறந்து போகும். உன்னுடைய வழிகள் அனைத்தும் தொலைந்து போகும். உன்னை ஒதுக்கியவர்கள் மத்தியில், உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில், நீ எல்லாம் எங்கே வளரப் போகின்றாய் என்று அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில், உன்னை வீழ்த்தி பார்க்க மந்திரத்தையும் தந்திரத்தையும் செயல்பட செய்தவர்கள் மத்தியில், அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உயர்த்தி நிறுத்தப் போகின்றேன். உனக்கு என்ன வேண்டுமோ அதை நிச்சயமாக நான் நடத்தி கொடுப்பேன். நம்பிக்கையோடு காத்து கொண்டிரு. ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.